வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் சீவிப்போம். முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். மெலிசாக கட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஆரம்பத்துலேயே 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எல்லாம் உருளைக்கிழங்குலையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக செட் ஆகும். நீங்கள் வெறும் தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்துடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. எண்ணெயிலேயே தான் இதை வறுக்க போகிறோம். எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ விட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இன்கேஸ் பை மிஸ்டேக் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வரும்போது கடலை மாவை மேலே லைட்டாக தூவிக்கோங்க. கொஞ்சம் வந்து அது காரத்தை தணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கிறிஸ்பியாக வேணும், மொறுன்னு வேணும்னா நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.